ஒரு சின்ன கிராமத்துல மாமியாரும் மருமகளும் வசிச்சு வந்தாங்க. மருமக புது மருமகனால மாமியார் ரொம்ப பாசமா இருந்தாங்க. மகனும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து கவனிச்சுக்குவான். ஏமா மருமவளே, நீ ஒன்றும் கவலைப்படாத. வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும்னா நீ கவலைப்படையே தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு அம்மா ஒருத்தின்னு வருவா, அவ வேலை செய்யறவ தான். எல்லா வேலையும் அவ பாத்துக்குவா. நம்ம மாசம் மாசம் அவளுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, அதனால நீ அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு நினைச்சு வருத்தப்பட வேணாம். என்ன இப்படி மாமியார் மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. மருமகளுக்கும் மாமியாரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில மருமக ஜெயா நின்று பேசிக்கிட்டு இருந்தா. அத்தை, நீங்க இனிமேலே இந்த காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. நான் சொல்றது எதுவோ அதை மட்டும் தான் குடிக்கணும், சரியா? என் மேல பாசம் வச்சிருக்கீங்க தானே? உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா கண்ணு? அதுக்காக காப்பியை குடிக்க வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? காலையில எந்திரிச்சதுமே இந்த காப்பி தானே உடம்ப கொஞ்சம் நல்லா வச்சுக்குவான். அதெல்லாம் தெரியாத அத்தை. இனிலேருந்து இந்த காப்பியை நீங்க குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதான். நான் என்ன குடிக்கிறேன்னா அதான் குடிக்கணும். கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். இந்தாங்கத்த, இது நல்லா கசப்பா இருக்கும், ஆனா உடலுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நீங்க குடிக்கணும். அந்த காஃபியை கீழே வச்சுட்டு இதை குடிங்க. மருமக சொல்றான்னு மாமியாரும் வாங்கி அதை குடிச்சாங்க. ஆனா அதுல ரொம்ப கசப்பா இருந்தது. ஐயா, ரொம்ப கசப்பா இருக்குமா? எப்பா, குடிக்கவே முடியல எப்பா. கண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் தானே இதை குடிக்கணும், இனிமேல் இதை குடிக்க தேவையில்ல. தயவு செஞ்சு இதை தினம் காலைல கொண்டு வந்து கொடுத்துடாதம்மா, அவ்வளவுதான். நான் அதெல்லாம் முடியாது அத்தை. தினமும் காலையில நீங்க இதை தான் குடிக்கணும். இனிலேருந்து காஃபி டீ எல்லாம் கட் பண்ணிடணும், புரியுதா? காலையில இந்த கஷாயத்தை மட்டும் தான் நீங்க குடிக்கணும். அம்மா, இதான் உங்க புது மருமகளாக்கும். நல்லா அழகா லட்சணமா இருக்கிறா. சரி சரி, இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் பார்த்துக்கிட்டு வீட்டில் போய் கஞ்சி ஆக்குவேன் பார்த்துக்கோங்க. சீக்கிரம் சொல்லுங்க, இன்னைக்கு என்னென்ன வேலைன்னு. இன்னைக்கு என்னடி, துணி துவைக்கணும், சாப்பாடாக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், எல்லா வேலையும் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மூஞ்சி தூக்கிட்டு வேலை பார்க்காம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வேலை பாருமா. அக்கா, தயவு செஞ்சு சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இன்னிலேருந்து வேலைக்கு ஆள் தேவையில்ல. நீங்க வேற வீடு பார்த்துக்கோங்கக்கா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. சேச்சே, அதெல்லாம் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேம்மா. எனக்கு இது இல்லைன்னா இன்னும் 4-5 வீடு கூட காத்துக்கிட்டு இருக்கு பாத்துக்க. நான் அங்க போய் வேலை பார்த்துக்குவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, சின்னம்மாக்காக தான் இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. மருமகளே, அவளை அனுப்பிட்டா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யாரு பாப்பா? இவ இருந்தா கொஞ்சம் எல்லா வேலையும் பார்த்து ஒத்தாசனையா இருப்பான் தானே இவளை வேலைக்கு சேர்த்துருக்கிறேன். அவளை ஏமா போ சொல்லிக்கிட்டு இருக்கிற? சொல்ல சொல்ல அவங்க மருமக அவங்கள வேலைக்கு வந்தவங்கள வேலையை விட்டு அனுப்புனாங்க. அத்தை, இந்த வீட்டில் இனிமேல் வேலை செய்ய போறது நீங்க தான் பார்த்துக்கோங்க. நான்லாம் அவ்வளோ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா இந்த 1 மாசத்துக்கு மட்டும் நீங்க வேலை பாருங்க, மிச்சத்தை அப்புறமேல் பார்த்துக்கலாம். என்னம்மா நீயே, இந்த வயசான காலத்துல என்னைய வேலை சொல்லிட்டு இருக்கிற? நான் கூட அவளை அனுப்பிட்டு நீ தான் வேலை செய்ய போறியோன்னு நினைச்சா நீ என்னமோ என்னையெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கிற. ஒன்றும் இல்லத்த, 1 மாசம் நீங்க வேலை பாருங்க. உங்கள்கிட்ட வந்து வேலையை நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம வேலையை நல்லா கத்துக்கலாம், சரியா? அம்மா, நானும் ஜெயாவும் சினிமா தேட்டருக்கு போறேன் பார்த்துக்க. நீ உன்னை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன். வீட்டில் வேலை இருக்குன்னு ஜெயா சொன்னா, அதனால நீ வீட்டில் வேலை பாரு, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். என்ன? அடே, என்னடா இது, என்னைய வேலை பார்க்க விட்டுட்டு இருக்கீங்க கடைசியில. சரி சரி, போ பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காளே இவ வீம்புக்குன்னு தான் பண்றான்னு நினைக்கிறேன். இவளை என்ன சந்தோஷமா தானே பாத்துக்கிறோம், அப்புறம் எதுக்கு இந்த கடுப்பு என் மேலச்ச? நான் பாட்டு கடந்தவளை துணியை தவ அதை தவன்னு என் உயிரை போட்டு வாங்குறதுக்குனே வந்திருப்பா போல. வேணும்னே தவ பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சே, இன்னும் ஒரு பாத்திரத்தை தேய்க்கவே இவ்வளோ நேரம் ஆகுது. இனி வீட்டெல்லாம் கூட்டி விட்டு நான் எவ்வளோ வேலை பார்க்கறது தெரில. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? சே. இப்படியே நாள் கணக்கில் ஆச்சு. மாமியாரும் 1 மாசம் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு முயற்சியும் அவ எடுக்கலன்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோவம் வந்துருச்சு. அம்மா, என்ன இது, என்ன வேணும்னே வேலை பார்க்க விடணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா? காலையில என்னன்னா நிம்மதியா காப்பி குடிக்காம ஏதோ அந்த கசப்பான ஒரு பானத்தை கொண்டு வந்து கொடுக்குற. இப்ப என்னன்னா என்னை வேலை பார்த்து சாகடிக்கிறீங்க. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் ஒரேதான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். என்னைய போட்டு பாடா படுத்தாதீங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்னு பாடா படுத்துனதுலாம் இருக்கட்டும். உன்னோட சுகர் லெவல் இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? நீ போன வாரம் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தியே, எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, அட கடவுளே, என்னடா சொல்ற? திருப்பியும் இந்த சுகரா? இதை நினைக்கும் போதெல்லாம் மனசு கடுப்பா இருக்குது பாத்துக்க. எவ்வளவுடா இருக்கு? மாசம் மாசம் போய் பார்த்து ஏறிக்கிட்டே இருக்குது. டாக்டர் இப்படியே போனா உடம்பு ரொம்ப முடியாம போயிடும்னு சொன்னாரு. இந்த மாசமாச்சு குறைஞ்சிச்சா என்னடா? நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், குறையல. இந்த மாசமாவது குறைஞ்சிருக்கிறதா இல்லையா? இந்த மாசம் உனக்கு நார்மலா இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கம்மா. அது எதனால நினைக்கிற? நீ வீட்ல நிறைய வேலை பார்த்த, அதனாலதான் உன்னோட சுகர் லெவல்லாம் கம்மியா இருக்கு. ஆமாங்க அத்தை,
நான் கூட உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தேன். அன்னைக்கு நான் முதல்ல கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன்ல, அப்பவே உங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தேன். டாக்டர் கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் சுகர் லெவல் கம்மியாகும்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை வேணும்னே அப்படி பண்ண வச்சேத்த. நீங்க இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாகும் தான் நான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, காலையில நீங்க தினம் குடிப்பீங்கல்ல, அது பாவக்காய் ஜூஸ். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க டீ குடுக்கறத காஃபி குடிக்கிறத நான் கட் பண்ண வைக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணல. இதோ இந்த மாசம் உங்களோட சுகர் லெவல் எல்லாமே சரியா இருக்கே, அதுக்கு காரணம் நீங்க நல்லா வேலை பார்த்திருக்கிறீங்க. உடல் அசைவு இருந்தாலே உடம்புல எந்த நோயும் ஒட்டாதத்த. அதான் எனக்கும் தெரியல, இந்த மாசம் நல்லா வேலை பார்த்தனாலதான் என் சுகர் குறைஞ்சிருக்குதா. நானும் இத்தனை மாசத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அந்த சுகர் குறைஞ்ச பாடே இல்ல. ஆனா இந்த 1 மாசத்துல நல்லா வேலை பார்த்து உடலசைவு கொடுக்கவும் நல்லா உடம்பு சரியா இருக்கே. இது எல்லாத்துக்கும் நீதான் கண்ணு காரணம். என் உடம்பு அமைதியா இருந்துட்டே நீ எவ்வளவு கவனிச்சிருக்கிற. எப்பவுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்காம அப்பப்ப கொஞ்சம் ஒரு வேலை பாருங்கத்த. அப்பனாதான் உங்களோட சுகர் லெவல் கம்மியாகும். மாமியாரும் அவ சொல்ற பேச்ச கேட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அடிக்கடி கொஞ்சம் நெஞ்ச வேலை செய்யறனால அவங்க உடம்புல இருக்க சுகர் லெவலும் ரொம்ப கண்ட்ரோலா இருந்தது. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.